டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தல அஜித் நடிச்சிட்டு இருக்க படம் தான் விடாமுயற்சி. படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படத்துடைய அசர்பைஜான் ஷூட்டிங் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மூவி டீம் அடுத்த கட்ட படப்பிடிப்பை ஹைதராபாத்ல நடத்த போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சி படம் மட்டும் இல்லாம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தல நடிச்சிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இப்போ இந்த படத்துடைய நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூலும் ஹைதராபாத்ல நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா சொல்லணும்னா விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கும் குட் பேட் அக்லி படத்துடைய ஷூட்டிங்கும் ஹைதராபாத்ல தான் நடக்க போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தல அஜித் ஒரே நேரத்தில் ரெண்டு படத்துலையும் மாறி மாறி நடிக்க போறாரு. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க குட் பேட் அக்லி படத்துல ஆக்டர் த்ரிஷா ஹீரோயினா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் கேஜிஎஃப் 2 அப்படின்னு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்டர் யாஷ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நடிக்க போற படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தை டைரக்டர் கீதா மோகன்தாஸ் இவங்க தான் டைரக்ஷன் பண்ண போறாங்க. இப்ப ஆகஸ்ட் 8 டாக்ஸிக் படத்துடைய பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிறதா மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் யாஷ் கோயிலுக்கு ஃபேமிலியோட போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த போட்டோவில் நம்ம யாஷ் இருக்கிற இந்த ரீசெண்ட் லுக்கில் தான் டாக்ஸிக் படத்தில் நடிக்க போறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் இருக்கிற வயநாட்டில் இப்போ மக்கள் அசாதாரண சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மழை வெள்ளம். அதனால நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சர்டிஃபிகேட், ஏன் 300க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. இப்போ வயநாடு மக்களுக்கு உதவி பண்ற விதமா பாகுபலி பிரபாஸ் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் நிதி உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு உணவுப் பொருட்களையும் வழங்கியிருக்காரு. படத்துல மட்டும் இல்ல, இவர் நிஜத்திலையும் பாகுபலி தான். டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்தை பார்த்த நம்ம தளபதி டைரக்டர் வெங்கட் பிரபுவை கட்டி பிடிச்சி பாராட்டினதாகவும் உங்களோட சேர்ந்து இன்னொரு படம் கூட நான் பண்ணிருக்கலாம் போல அப்படின்னு பேசினதாகவும் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் சொல்லிட்டு இருக்காரு. படம் செப்டம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 29 நாள் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ஆர்யா நடிக்க போற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் ரிலீஸ் ஆன ரன் பேபி ரன் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஜிஎன் கிருஷ்ணகுமார் டைரக்ஷன்ல தான் ஆர்யா நடிக்க போறாரு. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு. அங்கேயே இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கேரா அத்வானி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னமும் இந்த டேட் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா கேம் சேஞ்சர் மூவி டீம் படத்துடைய டப்பிங் ஒர்க்கை இன்னைக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ஐபி முருகேஷ் டைரக்ஷன்ல ஆக்டர் யோகி பாபு, லட்சுமி மேனன் நடிச்சிருக்க படம் தான் மலை. இந்த படம் செப்டம்பர் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் PS வினோத் ராஜ் டைரக்ஷன்ல சூரி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்தை நம்ம SK சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் அனபென் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கொட்டுக்காளி மூவி டீம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவங்களுடைய நேம் மீனா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொட்டுக்காளி படம் செப்டம்பர் 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.